Hi students, I am Dilip Bobo, Samachir Max, class 12th, example 10.19. Solve 2x plus 3y into dx plus y minus x into dy is equal to 0. Right. First நமக்கு இதை homogeneous equations மாற்றலாம். Homogeneous equations அப்படின்னா dy by dx equal to இந்த equation அந்த பக்கம் மாற்றுறது. Right. Solution. First இந்த part அப்படியே எழுதிக்கலாம். 2x plus 3y into dx plus y minus x into dy equal to 0. இந்த பார்ட் மட்டும் இங்கே வச்சலாம். சப்போ y minus x into dy equal to total value converting into RHS side. அப்போ minus 2x plus 3y into dx. ஸோ இப்போ அந்த dxன்றது மல்டிப்ளை இந்த பக்கம் LHS கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி LHS சைடில் dy கூட மல்டிப்ளை இருக்கிறது இல்லையா y minus x அதை மட்டும் RHS சைடு எடுத்து போயிடலாம். அப்போது dy by dx equal to minus open bracket 2x plus 3y divided by y minus x. ரைட். இப்போ நியூமரேட்டரில் நமக்கு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ்ன்றது மட்டும் காமனாக எடுக்கிறேன். இப்போ minus open bracket 2x plus 3y divided by minus open bracket x minus y. So இப்போ minus cancel. So இது dy by dx equal to 2x plus 3y divided by x minus y. ரைட். இப்போ நமக்கு ஒரு homogeneous equation கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ வரும்போது put y equal to vx. இப்போது ஒயில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன எழுதலாம்னா dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் பண்ணும்போது வேல்யூ 1. ஸோ அதனால் v இன்ட்டு 1. அப்போது v ப்ளஸ் இப்போது எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dv டிவைட் பை dx. ரைட். ஸோ இது dy by dxை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த வேல்யூவை இது இருப்பாங்க இருக்குங்களா. அப்போ இந்த வேல்யூவை இதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். யூஸிங் 1. அப்போது இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக இதில் எடுத்துகிட்டு போடலாம். v ப்ளஸ் எக்ஸ் dv டிவைட் பை dx ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y பை x மைனஸ் y. ரைட். இப்போ நமக்கு y அப்படின்னா இது பாருங்கள் இது இருக்கு இல்லையா. இந்த வேல்யூ இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த இடத்துல யூஸிங் y ஈக்குவல் டு vx. y எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல vx போடுறேன். அப்போது 2x ப்ளஸ் 3vx பை எக்ஸ் மைனஸ் vx. ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ்ன்ற வார்த்தை காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸு ஓப்பன் ப்ராக்கெட் 2 ப்ளஸ் 3v பை எக்ஸு 1 மைனஸ் v. ஸோ இப்போ எக்ஸு கேன்சல் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3v பை 1 மைனஸ் v. ஸோ இது LHS இருக்கிற v ப்ளஸ்ஸு எக்ஸு dv டிவைட் பை எக்ஸு. vன்றது பாசிட்டிவ் வேல்யூ கன்வெர்ட்டிங் இன்டா RHS சைடு. ஸோ இப்போ நம்ம மைனஸ் கொண்டு வந்துட்டோம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் வேல்யூவும் கிராஸ் மல்டிபிள். இப்போ ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3v மைனஸ் v ஓப்பன் ப்ராக்கெட் 1 மைனஸ் v டிவைட் பை 1 மைனஸ் v ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். 3v மைனஸ் வியை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் v. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் v ஸ்கொயர் பை 1 மைனஸ் v ஈக்குவல் டு. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். v ஸ்கொயரை ஃபஸ்ட்டாகவும் செகண்டு 3vலேருந்து 1v சப்ராக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 டிவைட் பை 1 மைனஸ் v. செகண்டு இதில் v மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஏன்னா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டருக்கு ஆன்சர் வரும் இல்லையா. இங்கே LHS சைடு வரும்போது அதுக்காக இது மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 டிவைட் பை மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் v மைனஸ் 1. ஸோ இங்கே நமக்கு LHS சைடில் எக்ஸு dv டிவைட் பை dxன்னு இருக்குது.
இந்த டினாமினேட்டர் வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் v எல்லாம் ஒரு குரூப்பாகவும் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது v minus 1 into dv divided by v square plus 2v plus 2 equal to minus dx by x multiply. ஸோ இந்த பக்கம் மாற்றிக்கிறோம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே இன்டெக்ரல் எடுக்கிறேன். இன்டெக்ரல் v minus 1 into dv divided by v square plus 2v plus 2 equal to minus integral 1 by x dx. டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரணும். சப்போஸ் நியூமரேட்டர் வராதுன்றதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகும், டினாமினேட்டரில் டிவைட் ஆகும் கொடுக்குறேன். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் 2v minus 1 by 2 into v square plus 2v plus 2 into dv equal to minus integral 1 by x dx. ஸோ இப்போ அது 1 by 2 மட்டும் டினாமினேட்டர் வெளியே எடுத்துக்கலாம். 1 by 2 integral இந்த 2வை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2v minus 2 divided by v square plus 2v plus 2 into dv minus integral 1 by x dx. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூவை நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண இது வரணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே -2 இருக்குது. அப்போ -2ன்றது நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே மட்டும்தான் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் அண்டு சப்ராக்ட் பை 4. ஒரு நம்பரை ஆட் பண்ணி அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது வேல்யூ சேஞ்சஸ் ஆகாதுன்றதுனால இந்த இடத்துல மட்டும் ஆட் அண்ட் சப்ராக்ட், add and subtract by 4. ஸோ இந்த இடத்துல மட்டும் அப்போது 1 by 2 integral 2v minus 2 plus 4 minus 4 divide by v square plus 2v plus 2 into dv equal to minus integral 1 by x dx. ரைட், இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர் பார்ட்டை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ரெண்டு பார்ட் அப்படின்றது இதை பாருங்கள், இது ஒரு பார்ட்டாகவும் தென் இது ஒரு பார்ட்டாகவும் ரெண்டு பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 by 2 integral 2v plus 2 divide by v square plus 2v plus 2 minus 4 by v square plus 2v plus 2 into dv equal to minus integral 1 by x dx. அதுக்கு அடுத்தது 1 by 2ன்றது இங்கே டிவைடில் இருக்காது இல்லையா, இந்த 2 மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பை RHS சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். தென் இன்டெக்ரல் இதுக்கு தனியாகவும் இந்த பார்ட்டுக்கு தனியாக பிரிச்சிடலாம். இப்போ இன்டெக்ரல் 2v plus 2 டிவைட் பை v square plus 2v plus 2 into dv minus 4 integral 1 by v square plus 2v plus 2 into dv equal to minus 2 integral 1 by x dx. இந்த 2ன்றது RHS சைடில் இருக்கிற இது இருக்கு இல்லைங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணது. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் பாருங்கள், இன்டெக்ரல் 2v plus 2 டிவைட் பை v ஸ்கொயர் plus 2 plus 2 இருக்குது. இந்த பார்ட் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரணும். இதை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் எக்ஸசைஸு 11.11 நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துன்னா லாகரிதமிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போது லாகு mod v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2, இது நம்ம ப்ளஸ் 1ல் நம்ம படித்தது, மைனஸ் 4 இன்டெக்ரல் 1 by இந்த பார்ட் இருக்கிறது இல்லையா, இந்த பார்ட் அப்படியே எழுதுகிறேன், v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இன்ட்டு dv ஈக்குவல் டு மைனஸ் 2. இது இன்டெக்ரல் 1 by x போது log x. ஸோ அப்போ அந்த வார்த்தையை நம்ம எழுதிக்கலாம். ரைட், அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கிறது இல்லையா, இந்த பார்ட்டை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். ப்ளஸ் சி. ரைட், அதுக்கு அடுத்தது இந்த பார்ட்டை சிம்ப்ளை பண்ணலாம் சொன்னோம் இல்லையா, இது பாருங்கள், லாகு
mod v square plus 2v plus 2 minus 4 integral 1 by v square plus 2v. இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 மட்டும் 1 plus 1 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். dv equal to minus 2 log mod x plus c. ரைட், இது சேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஃபேக்டரேஷன் பண்ணால் v plus 1 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த பார்ட் மட்டும் சப்போ log mod v square plus 2v plus 2 minus 4 integral 1 by v plus 1 whole square plus 1 into dv equal to. ஸோ இந்த மைனஸ் 2வை லாகுக்கு நம்முடைய பவரில் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ அது இந்த 2 மட்டும் போகுதுன்னா மைனஸ் லாகு ஸ்கொயர் வந்துடுவார் ப்ளஸ் 2. ரைட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாகு v ஸ்கொயர் 2v 2 minus 4. இந்த பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு ஃபார்முலா தெரியும். integral of 1 by x square plus a square into dx equal to tan inverse of x by a plus. ஸோ இந்த ஃபார்மேட்டை நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது tan inverse x பிளேஸில் v plus 1 இருக்குது. அப்போ v plus 1 divide by 1 அந்த டினாமினேட்டர் வேல்யூ போட தேவையில்லை. ஸோ மைனஸ் log x square plus c. ரைட், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா லாகு நெகட்டிவ் இருக்கா இல்லையா, அந்த நெகட்டிவ் வேல்யூ மட்டும் LHS சைட் மாற்றிக்கலாம் லாக் எல்லாம் குரூப் பண்ணுறதுக்காக. அப்போது லாகு mod v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 ப்ளஸ் லாகு x ஸ்கொயர் மைனஸ் 4 tan inverse v plus 1 equal to c. தென் செகண்டு லாகு இது ஃபுல்லாக m, இது n. அப்போ லாகு m plus n ஃபார்முலா தெரியும். log m plus log n equal to log mn. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது log of v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 4 tan inverse v plus 1 equal to c. வியோட வேல்யூ நமக்கு தெரியும் y by x. ஸோ அதை v இருக்கிற பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ log y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y by x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 tan inverse y by x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு c. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது லாக் மாடுலஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 tan inverse. ஸோ இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு சி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். அப்போ பேலன்ஸ் லாகு மாட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் கேன்சல். அப்போ 2xy ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4 tan inverse எக்ஸு ப்ளஸ் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு சி. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.